இப்போ இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்துருக்கீங்களா? மேய்ப்பன் இல்லாத வசனத்துல கூட நம்ம பைபிள்ல அநேக இடங்கள்ல பார்க்குறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாங்கள் அலைந்து திரிந்தோம் வனாந்திரத்தில் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். அப்போ மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்னா, அதுக்கு போகிற இடம் என்னன்னு தெரியாது. தான் போகிற இடம் வந்து சேஃபானதா இல்ல ஆபத்து நிறைந்ததான்றது அதுக்கு தெரியாது. சில மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எங்க போகும்னா, முட்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளும். இல்லன்னா வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளும். ஏதாவது ஒரு ஆபத்துல போய் என்ன பண்ணும், அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடு என்ன பண்ணும், மாட்டிக்கொள்ளும். ஆனா இந்த மேய்ப்பன் உள்ள ஆடு என்ன பண்ணுதாம், அவரு சொல்ல அந்த அந்த வசனத்துல பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ அவர் என்னுடைய ஆத்துமாவை காப்பாற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை செம்மையான வழியில, அந்த நீதியின் வழியில என்ன நடத்துறார். கோணலான வழி இல்ல, குறுக்கு பாதையான ஆபத்தான வழி இல்ல, கரடு முரடான வழி இல்ல, முட்கள் நிறைந்த பகுதி இல்ல. ஒரு ஆடை மேய்த்துட்டு போறவங்க வந்து கவனமா இருப்பாங்க. முன்னாடி என்ன வருது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் வந்து ஆடு மேய்க்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ வில்லேஜ்லலாம் கூட என்ன ஆயிடுச்சு, வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது வண்டி எதிர்க்க வருது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடை மேய்க்கிறவங்க அந்த ஆடை வந்து சரிப்படுத்துவாங்க. ஏய் ஏய் ஓ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆடை வந்து ஒருநிலைப்படுத்தி அதை சரியான வழியில கொண்டு போவாங்க. அதிகமாக அந்த வண்டியில் அடிபட்டு சாகிறத அவர் விட மாட்டாங்க. இல்லை ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் வருதுன்னா கூட மேய்ப்பன் அண்ணன் என்ன பண்ணுவார், ஓடி போய் என்ன பண்ணுவார், அதை காப்பாற்றுவார். அதற்கு முன்பாக நின்று, ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று அவர் என்ன பண்ணுவார், சண்டை போடுவார் மற்ற மிருகங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இந்த வசனம் சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையில் என்ன நடத்துறாரு அப்படின்னு இந்த வசனம்